ஹலோ சார். வணக்கம். நம்ம கலோரிட்டா சார்ந்த நம்ம நேயர்கள் முதல்ல நம்ம வணக்கத்தை சொல்லிக்கலாம் சார். வணக்கம். உங்களுக்கு எங்களுடைய வணக்கம் சார். சார், லாஸ்ட் டைம் நீங்க குரு சிஷ்யன் அவங்கள பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க சார். அந்த இது ரொம்ப நல்லா அந்த எபிசோட் போச்சு சார். நிறைய வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க, அதை ரொம்ப லைக் பண்றாங்க. அதனால சார், அது மாதிரியே படித்ததில் பிடித்தது உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் தெரியும். இந்த தடவை அந்த மாதிரி ஒரு தலைவரை பத்தி நீங்க இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நம்ம நேயர்கள் வந்து படத்தில் பிடித்த விஷயம் வந்து ரொம்ப ரசிக்கிறான்ற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க சார்பாகவும் என்னோட சார்பாகவும் ரசிகருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மீண்டும் இது மாதிரி ஆதரவு எங்களுக்கு தரணும்னு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்ப நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பத்தி பேசணும். அதாவது இப்போ உள்ள கலைஞர்கள் எல்லாமே ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு சம்பளம் ஒரு ஒரு இது ஏத்துறாங்க இறக்குறாங்க, அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு போய்கிட்டு நம்ம எந்த நடிகர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த மாதிரி காலகட்டங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா சினிமாவுக்கு ஒரு பெரிய இலக்கணமா இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொன்னாலும் இப்ப எல்லாம் இன்னும் காலகாலத்துக்கு அவர் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அவருடைய சம்பளத்தை பத்தி பேசினா நீங்க ஆச்சரியம். அப்படிங்களா சார்? ஆமா, அவர் வந்து சம்பளத்தை பத்தி அந்த தயாரிப்பாளர்கிட்டையும் போய் எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் கொடுத்துன்னு நிர்ணயிச்சதே கிடையாது. 1980ல இருந்துமே அவர் வந்து அந்த இவ்வளவு எனக்கு சம்பளம் கொடுங்க அவ்வளவு இது பேசுன்னு யார்ட்டையும் பேசுனது கிடையாது. உதாரணத்துக்கு என்ன படம்? அந்த இசை சந்திரசேகர் படம் சார். 1900 காட்டுங்களா ஒன்ஸ் மோர் தான் சார் சொன்னீங்கல்ல. அது ஒன்ஸ் மோர் படத்துக்கு இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவர் வந்து சிவாஜி சார் வந்து கமிட் பண்ணி அந்த இதில் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒப்பந்தம் போடும்போது அவருடைய சம்பளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அட்வான்ஸ் வெறும் 100 ரூபா. 100 ரூபாய் தானா சார்? வெறும் 100 ரூபா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது நம்ம இப்ப இல்ல, ஒரு காலகட்டத்தில் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் அதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா அவங்களே வந்து சிவாஜி சாருக்கு இவ்வளவு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கான்ற விஷயம் வந்து அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. வெறும் 100 ரூபா மட்டும் தான் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த படத்தை நடிச்சு முடிச்ச பிறகு இயக்குனர் சந்திரசேகர் வந்து சிவாஜி சாருக்கு கையில வந்து 10 லட்சம் ரூபாய். சூப்பர் சார், சூப்பர். உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். அந்த அளவுக்கு இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா அந்த 100 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அவர் நடிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி கலைஞன் வந்து ஏன் அந்த மாதிரி பண்றான்னா அந்த சினிமா மேல ஒரு மோகம், தீராத மோகம் அவர் அந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு. நடிகர்னு சொல்றதை விட நடிப்புக்குனே பிறந்தவர்.